யாராவது இங்க கால வச்சா பெரிய அழிவை சந்திப்பாங்க. ஏய், அந்த நினைப்பு உள்ளவங்கள அவங்களே போயிட சொல்லு. போக சொல்றா. இங்க பாருமா, இந்த இடம் சிவனோட சொத்துன்னு சாமியா அருள் வாக்கு கொடுத்துருச்சு. இன்னும் எதுக்கு இங்க நிக்கிற? கிளம்பி போமா. போதும் உங்க நாடகம் எல்லாம். நீங்க கிளம்புங்கன்னு சொன்னா நாங்க கிளம்பிடுவோமா? இது என்னோட இடம். இங்க இருந்து நாங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏமா சொன்ன கேட்க மாட்டியா? அப்புறம் வெட்டு குத்துரு கை கலப்பாயிடும். ஒரு ஊரையே பகைச்சுக்கிட்டு சாமியோட உத்தரவையும் மீறி நீ சாதிச்சு காட்டிடுவியா? என்ன மிரட்டுறியா? நாங்க பணம் கொடுத்திருக்கோம். நாங்க ஏன் போனோம்? ஐயா கிட்ட பணம் கொடுத்தா அது கரெக்டா திரும்பி வந்துரும். முதல்ல இங்க இருந்து கிளம்பி வெளியே போ. மேடம், இங்க என்ன ஆபத்து? வாங்க கிளம்பலாம். ரகுராம், இந்த இடத்தை வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் ஒப்பந்தத்துல எழுதி கொடுத்திருக்கீங்க. இந்த இடத்தை எப்படி எனக்கு சொந்தமாக்குறதுன்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. பார்க்கலாம். என்ஜினியர் மேடம், இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டே இப்போதைக்கு கிளம்புங்க. சரிங்க மேடம். போலாம். நம்ம ஆளுங்க 2 பேரை எப்பவுமே இங்க சிலைக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லுங்க. ஊர் பஞ்சாயத்தை கூட்டுங்க. இந்த இடத்த பத்தி நிறைய பேச வேண்டி இருக்கு. அதுக்கு என்னையா, பஞ்சாயத்தை கூட்டிடலாமையா? ஏங்க என்னங்க அப்படியே நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க, பள்ளத்துல மண்ணை போட்டு மூடிட்டு உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க, வந்து எடுங்க. வாங்க 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 வாங்க. ஐயா ஒரு முடிவு எடுத்துட்டா நம்ம என்னைக்கு அதை மறுத்து பேசியிருக்கோம்? ஐயா, ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க. சிவன் கோவில எந்த ஒரு தனி மனிதராலும் கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கோவில் கட்டுற வேலைய நம்ம ஊர்ல எல்லாரும் கூடி செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த ட்ரஸ்டுக்கு நீங்களே அறங்காவலரா இருந்து மக்கள் கிட்ட பணத்தை வசூலிச்சு உங்க தலைமையில கோவில் திருப்பணிய நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என்னப்பா, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா, இதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்க? சரி சரி, அதுக்கு என்ன? நாம எல்லாரும் சேர்ந்து பண்றப்போ கோவில் பணி இன்னும் சிறப்பா நடக்கும். நாம சேர்ந்தே வேலைகளை பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா இந்த வசுந்தரா தேவியால எந்தவித பிரச்சனையும் வந்துடாதுல்ல? வாங்கின முன்பணத்தை திருப்பி கொடுத்துட்டா என்ன பிரச்சனை வந்துட போகுது? அத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பெரியவங்கள்லாம் சேர்ந்து என்னைக்கு பத்திரப்பதிவு வச்சுக்கலாங்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டு பத்திரத்துக்கான ஒரு டிராப்டையும் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. முதல்ல அந்த வேலையை முடிச்சிடலாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மண்ணுல இருந்து கிடைச்ச லிங்கத்தை சேதப்படுத்தவோ இல்ல திருடிட்டு போகவோ வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொன்ன மாதிரி நம்ம ஊர் இளவட்ட பசங்க ஒரு 6-7 பேரு ஆள் மாத்தி ஆளு சிவலிங்கத்தை பாதுகாக்கணும். சரிங்க ஐயா, நான் நம்ம பசங்களை அனுப்பி சிவலிங்கத்தை பாதுகாக்கிற ஏற்பாடை நான் பண்ணிடுறேன். அப்ப சரி, நாங்க கிளம்பாங்க. ரொம்ப நன்றி. வாங்க. மாடர்ன் ரைஸ் மில் வைங்க. ஆனா எல்லாத்தையும் உடனே பண்ணணும்னு எந்த அவசரமோ இல்லல்ல. எப்ப தேவையோ அப்ப நான் பணம் தரேன். அண்ணா, அவ கிடக்குறானே, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஏய் பார்வதி. ஏய் என்ன பார்வதி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? ரைஸ் மில் விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்டி. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கப்போ? இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் என்னையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காதீங்க. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்புன்னு எல்லாமே இருக்குல்ல.
மாமா கிட்ட நீங்க கேக்கலனா அப்ப நான் தானே கேட்டாகணும். நீங்க எதுக்கு இப்ப என் வாயை அடக்குறீங்க? பார்வதி, என்ன பேசிட்டு இருக்கிற நீ? நமக்கு என்ன தேவையோ அது ரகுதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கான்ல. இந்த வீட்ல உனக்கு என்ன குறை இருக்கு? அத்தை, எங்க தேவை என்னன்னு மாமாக்கு எப்படி தெரியும்? நாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கிக்கணுமா? இப்பவும் எல்லாத்துலயும் மாமா தானே முடிவு எடுத்துட்டு இருக்காரு. நாங்க என்ன கேக்குறோங்கறத பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலையே படுறது இல்லையே. பார்வதி, உங்களுக்கு சின்ன வயசுல அனுபவம் பத்தாது. அதனாலதான் உங்களுக்கானதையும் யோசிச்சு அவரே உங்களுக்காக பண்ணிடுறாரு. காலம் பூரா வயசு அனுபவம் பத்தலன்னு இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லி சொல்லி எங்களை முடக்கி வைக்க போறீங்க? ஏய் பார்வதி, ஏங்க இப்ப எது கத்துறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்களேன். நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நானே பேசிக்கிறேன். சிவா, அவ பேசட்டும், விடு. எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன். நாங்களும் சாதிச்சு காட்டுறோம். ஜானகி, ஜானகி, இந்தாம்மா. நம்மளோட அத்தனை தொழிலையும் நம்மளோட வரவு செலவுகளையும் இனிமே நீதான் பாத்துக்கணும். வீட்டை பார்வதி பாத்துக்கணும். எங்க 2 பேரோட பாரத்தையும் பொறுப்பையும் உங்ககிட்ட இறக்கி வச்சிட்டோம். இனி குடும்பத்தையும் தொழிலையும் பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரிங்க அண்ணே. உங்களோட வழிகாட்டுதல் படி நாங்க நல்லபடியா செஞ்சு காட்டுவோம்ண்ணே.